நேற்று நைட் எடுத்த விலாக் தான் இது வந்து. ஸோ இடியப்பம் செய்யலான்னு பிளான் பண்ணிட்டு கொஞ்சமாக அரிசி மாவு சால்ட் போட்டு நல்லா கிளறிட்டு வெது வெதுப்பான தண்ணி சுடு தண்ணி எடுத்து ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைஞ்சு எடுத்துக்கிட்டாச்சு. ஸோ இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சாச்சு. அதுக்கப்புறம் லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு ஓரமாக வச்சாச்சு. அண்ட் அதுக்கப்புறம் இடியாப்ப குழாயில் கொஞ்சமாக மாவு போட்டு புளிய ஆரம்பிச்சிட்டோம். லக்ஷ்மி ரொம்பவே ஹெல்ப் பண்ணுவாள். எனக்கு எப்போயுமே குக்கிங்கில் அவளுக்கு கொஞ்சம் ஆர்வம் அதிகம்னு நினைக்கிறேன். நான் எப்போ குக் பண்ணாலுமே வந்து பக்கத்தில் உட்காந்துட்டு ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருப்பாள், பேசிக்கிட்டே இருப்பாள். ரொம்ப எனக்கு பீஸ்ஃபுல்லாக இருக்கும் மைண்டும். ஸோ அது மாதிரி தான் நைட்டும் இடியாப்பம் பிழியறதுக்கு அந்த தட்டை பிடிச்சிக்கிட்டா வந்து ஏதாவது பேசிக்கிட்டே இருப்பாள். அண்ட் ரஞ்சித் தான் குட்டியாக வீடியோ எடுத்து கொடுத்தாங்க. அண்ட் அதுக்கப்புறம் இதை இடியாப்ப தட்டில் வந்து பேஸ்ட் பண்ணிவிட்டு ஸ்டீம் பண்ணுறதுக்காக அடுப்பில் வச்சாச்சு இட்லி பாத்திரத்துக்குள்ளே. அண்ட் அதுக்கப்புறம் ஸ்டீம் பண்ணி வெந்ததுக்கப்புறம் எடுத்தாச்சு. அண்ட் ரொம்ப சூப்பராக வந்துருந்துச்சு நல்லா வெந்து. அண்ட் ரஞ்சித் வந்து ப்ளைனாக சாப்பிட மாட்டாங்க, இந்த மாதிரி தாளித்து தான் கொடுக்கணும். எப்படி தான் வளர்த்தாங்களோன்னு தெரில. அண்ட் அஷ்மியை ரொம்ப நாளாக இதான் நூடுல்னு சொல்லி நம்ப வச்சுட்ருக்கேன். என்ன எப்போ தெரியுதோ அப்போ என்ன பண்ணுவான்னு தெரியல. அண்ட் நான் வந்து கொஞ்சமாக சாம்பார் வச்சு சாப்பிட்டுட்டேன். தேங்காய் பால் இல்லை, தேங்காய் வீட்டில் இல்லைனால. அண்ட் அடுத்த நாள் காலையில் வீடியோ இது வந்து காலிஃப்ளவர் 65 பண்ணேன். அண்ட் மஷ்ரூம் பிரியாணி பண்ணேன். ஒரே புகை மூட்டமாக இருக்குது பார்த்தீங்களா. அண்ட் ரொம்ப உதிரி உதிரியாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு, அழகு போல் அப்படியே அழகாக இருந்துச்சு. அண்ட் அதுக்கப்புறம் வாழைப்பூ வடை கொஞ்சமாக பண்ணியிருந்தேன். அதுவுமே நல்லா க்ரன்ச்சியாக சூப்பராக வந்துருந்துச்சு. அதுக்கப்புறம் மஷ்ரூம் பிரியாணி, வாழைப்பூ வடை, 65, அப்புறம் ரைத்தா. அதுக்கப்புறம் நம்ம பிள்ளை தானே பாவமேன்ட்டு 2 பாக்ஸில் பிரியாணி மற்ற எல்லாமே பேக் பண்ணி கொடுத்தாச்சு. அண்ட் இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. தேங்க்யூ.